இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தின் 4ஆம் வாரம் திங்கட்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 65, இறைவார்த்தைகள் 17 21 முடிய. ஆண்டவர் கூறுவது: இதோ, புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறேன். முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை, மனதில் எழுதுவதும் இல்லை. நான் படைப்பனவற்றில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ந்து களி கூறுங்கள். இதோ, நான் எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கிறேன். நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன், என் மக்களை குறித்து பூரிப்படைவேன். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இனி அங்கே சில நாள்களுக்குள் இறக்கும் பச்சிளங்குழந்தையே இராது. தம் வாழ்நாளை நிறைவு செய்யாத முதியவர் இரார். ஏனெனில் 100 ஆண்டு வாழ்ந்து இறப்பவனும் இளைஞனாக கருதப்படுவான். பாவியோ 100 ஆண்டுகள் வாழ்ந்தும் சாபத்திற்கு உட்பட்டிருப்பான். அவர்கள் வீடு கட்டி அங்கே குடியிருப்பார்கள், திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 30. பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கை தூக்கிவிட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வர செய்தீர். சாவுக்குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர். பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். இறை அன்பரே, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைந்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். ஆண்டவரே, எனக்கு செவிசாயும், என் மீது இரங்கும். ஆண்டவரே, எனக்கு துணையாய் இரும். நீர் என் புலம்பலை களிநடனமாக மாற்றிவிட்டீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 43 54 முடிய. அக்காலத்தில் இயேசு சமாரியாவிலிருந்து கலிலேயாவுக்கு சென்றார். தம் சொந்த ஊரில்
இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார். அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர். ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்தபோது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சரசம் ஆக்கியிருந்தார். கப்பர்நாகுமில் அரச அலுவலரின் மகன் ஒருவன் நோயுற்றிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரச அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயிலிருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அருண் செயல்களையும் கண்டாலன்றே நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரச அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்கும் முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்கொண்டிருக்கும் போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, மகன் பிழைத்து கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ, அவர்கள் நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில்தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார். அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த 2வது அரும் அடையாளம் இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, 2 கண்ணீர் துளிகள் சந்தித்து கொண்டன. அப்போது முதலாவது கண்ணீர் துளியை பார்த்து 2வது கண்ணீர் துளி, நீ யார் என்று கேட்டது. அதற்கு முதலாவது கண்ணீர் துளி, நான் தனது காதலனை விபத்தில் பறிகொடுத்த காதலியின் கண்ணிலிருந்து வழிந்து வந்த கண்ணீர் துளி என்றது. பின்னர் 2வது கண்ணீர் துளியை பார்த்து முதலாவது கண்ணீர் துளி, ஆமாம், நீ யார் என்று கேட்டதற்கு 2வது கண்ணீர் துளி, நானா பல மாதங்களாக பிரிந்திருந்த காதலனும் காதலியும் சேர்ந்தபோது காதலனின் கண்ணிலிருந்து வந்த ஆனந்த கண்ணீர் துளி என்று புன்னகையோடு சொன்னது. ஆம், இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதன் அழுகின்ற போதும் சிரிக்கின்ற போதும் கண்ணீர் விடுகின்றான். இவ்வாறு கண்ணீர் என்பது மனித வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. இன்றைய இறைவார்த்தை, இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா என்கிறது. அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். மெசியாவின் வருகையின் போது என்னென்ன நடக்கும் என்பதை பற்றி பேசுகிறது இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம். அந்நாளில் புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் படைக்கப்படும் என்று சொல்லும் இறைவாக்கினர் எசாயா, இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா என்கிறார். இறைவாக்கினர் எசாயா மெசியாவை பற்றி முன்னறிவிக்கும் இவ்வார்த்தைகள் இன்றைய நற்செய்தி வாசகத்தோடு அப்படியே பொருந்தி போகின்றது. நற்செய்தியில் இயேசு இறக்கும் தருவாயில் இருந்த அரசு அலுவலரின் மகனை நலமாக்குகின்றார். இந்த நிகழ்வும்
மத்திய நற்செய்தியில் வரும் நிகழ்வும் மத்திய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 5-13 முடிய பார்த்தோமானால் ஒன்று போல் தோன்றலாம். ஆனால் மத்திய நற்செய்தியில் இயேசு நூற்றுவத் தலைவரின் பணியாளரை நலமாக்குகின்றார். யோவான் நற்செய்தியிலோ அரசு அலுவலரின் மகனை நலமாக்குகின்றார். மேலும் நூற்றுவத் தலைவரோ ஒரு புறவினத்தார், அரசு அலுவலரோ ஒரு யூதர். இத்தகைய காரணங்களால் இரண்டும் வேறு வேறு நிகழ்வு என்று சொல்லலாம். இயேசு அரசு அலுவலரின் மகனுக்கு நலமளித்ததன் மூலம் அழுகையோ கூக்குரலோ கேட்காமல் செய்துவிடுகின்றார். இதனால் அரச அலுவலரின் குடும்பமே இயேசுவில் நம்பிக்கை கொள்கிறது. நாமும் இயேசுவிடமிருந்து அருளையும் ஆசியையும் பெறுவதற்கு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ முயற்சி செய்ய வேண்டும். நம்பிக்கை கொண்டோருக்கு ஆண்டவர் நற்கொடைகளை வாரி வழங்குகிறார். ஆண்டவரால் மட்டுமே நமக்கு புது வாழ்வு அளிக்க முடியும். அதனால் நாம் அவரை பற்றி கொண்டு வாழ்வோம். கடவுள் நம் கண்ணீரை துடைக்க காத்திருக்கின்றார். அதனால் நாம் அவரை அணுகி செல்வோம். ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும் என்று திருப்பாடல் 112:7 திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். 2ஆம் உலகப் போர் மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருந்த நேரம் அது. ஹிட்லரின் நாஜி படை ஆயிரக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் 1939ஆம் ஆண்டு செக்கோஸ்லோவேக்கியாவில் 669 யூத சிறுவர்கள் ஓரிடத்தில் இருப்பதை எப்படியோ தெரிந்து கொண்ட நாஜி படை அவர்களை கொன்று போட முடிவு செய்தது. இச்செய்தியை இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த நிக்கோலாஸ் வின்ஸ்டன்ட் என்ற படைவீரர் அறிந்தார். அவர் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து இரவோடு இரவாக அவர்களை கப்பலில் ஏற்றி இங்கிலாந்திற்கு அனுப்பி வைத்து அவர்களது உயிரை காப்பாற்றினார். இதில் வியப்புக்குரிய செய்தி என்னவென்றால், இதை அவர் யாரிடத்திலும் சொல்லாமல் தனது நாள் குறிப்பில் மட்டுமே எழுதி வைத்திருந்ததுதான். 50 ஆண்டுகளுக்கு பிறகு இதை படித்து பார்த்து அவருடைய மனைவி, அப்போது இங்கிலாந்தை ஆண்ட 2ஆம் எலிசபெத் அரசியிடம் சொல்ல, அவர் நிக்கோலாஸ் வின்ஸ்டன் செய்த வீர தீர செயலுக்காக அவருக்கு விருது கொடுத்து சிறப்பித்தார். இந்த நிக்கோலஸ் வின்ஸ்டன் தனது 106வது வயதில் 2016ஆம் ஆண்டு இறந்தார். ஆம், இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாஜி படையினால் யூத சிறுவர்களுக்கு ஆபத்து வந்தபோது நிக்கோலஸ் வின்ஸ்டன் தனது உயிரை பணயம் வைத்து அவர்களை காப்பாற்றினார். இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடலில் தாவீது, ஆண்டவரே எனது உயிரை காத்தீர், அதனால் உம்மை ஏத்தி புகழ்வேன் என்று பாடுகின்றார். ஒருவர் ஒரு நாட்டின் மன்னராகவே இருந்தாலும் அவருக்கு துன்பமோ ஆபத்தோ நோயோ வராது என்று சொல்லிவிட முடியாது. அவருக்கும் இவையெல்லாம் வரும். இதை தாவீதின் வாழ்விலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். சாதாரண ஆடு மேய்க்கும் சிறுவனாக இருந்து இஸ்ரவேலின் மன்னராக உயர்ந்த தாவீதுக்கு அவர் மன்னராவதற்கு முன்னும் மன்னராவதற்கு பின்னும் ஆபத்துகள் வண்ணமாக இருந்தன. அத்தகைய வேளைகளில் அவர் உதவி வேண்டி ஆண்டவரை மன்றாடினார். ஆண்டவரும் அவரது வேண்டுதலை கேட்டு அவருக்கு நலமளித்தார். அவரது உயிரை எதிரிகளிடமிருந்து காத்தார். படுகுழியிலிருந்த அவரை கை தூக்கி விட்டார். இதற்கு நன்றியாக அவர் பாடிய பாடல்தான் திருப்பாடல் 30. இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தாவீதுக்கு இரக்கம் காட்டி ஆண்டவர் அவரது உயிரை ஆபத்திலிருந்து காத்தது போல
நம்மையும் அவர் காப்பார். அதனால் நாமும் அவரது உதவியை நாடுவோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, ஆண்டவரே நமது உயிருக்கு அடைக்கலம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்தால், அவரை போற்றி புகழ்ந்தால் மேலும் நலம் பெருகும். உலகில் துன்பம் இருந்தாலும் தூயவரின் துணை நமக்கு எப்போதும் உண்டு என்பதை நாம் மறக்க வேண்டாம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்குக்கும் அஞ்சிடேன் என்று திருப்பாடல் 23:4 திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். ஆகவே இறையேசு பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லா வேளையிலும் நம்மோடு இருக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.